நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் போட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சுருங்கிடுச்சு பாருங்க. பாவக்காய் போட்டுக்கலாமா கார்த்தி? பாவக்காயும் மாங்காயும் போட்டு வச்சுக்கலாமா? சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பாவக்காயும் எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்லாம். கசப்பே இருக்காது, நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரம் மசாலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, எல்லாமே எடுத்து ஜலிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாம் ஜலிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பேக்கிங் பண்ணும் போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாவத்தல் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது, மாங்காய் வந்து நிறைய கிடைக்குதுன்றதுனால வத்தல் போட்டு வச்சுக்கோம். சப்போஸ் மாங்காய் இல்லாத நேரத்தில் இந்த வத்தல் வச்சு எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேயே போட்டுக்குவீங்க இல்லையா, அதுக்காக இந்த வீடியோ போட போகிறோம். பாருங்க, நம்மக்கிட்ட வந்து இப்போ பாவக்காய் வத்தல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ அளவுக்கு பாவக்காய் போட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவே நாங்கள் போட்டு வச்சோம். இது வந்து மாவடு பாருங்கள், இது மாவத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா இது கல்லாமணி மாங்காய் தான் வாங்கி நல்லா உப்பில் போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருவோம். அடுத்த நாள் இதை வந்து எடுத்து வெயிலில் காய வச்சு மறுபடியும் அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் மறுபடியும் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு எடுத்து அதில் ஊற வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சு அதேமாரி பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரையாக காய வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் காய வைக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலில் 5 நாளில் காஞ்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சுருங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்க வத்தலில் நம்ம வந்து ஊறுகாய் கூட போடலாம். கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு இதை வந்து ஊறுகாய் கூட எடுத்து போடலாம். சீசன் வந்து மாங்காய் சீசன் இல்லாத நேரத்தில் இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாவக்காய் போட்டுக்கலாமா கார்த்தி? பாவக்காயும் மாங்காயும் போட்டு வச்சுக்கலாமா? சூப்பராக இருக்கும். ஆமாம், 2 சேர்த்து வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்க, இதிலே கொஞ்சமாக பாவக்காயும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாவக்காய் எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு மாங்காய் வச்சுக்கலாம். 2த்தையுமே போட்டு வைக்கலாம் நம்ம குழம்பு. வாங்க, என்னாச்சு? நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதை வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்து வெதுன்னு இருக்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். எதுக்காகனா இதில் இருக்க உப்பு வந்து போயிடணும். அது இல்லாமல் இது ரொம்ப ட்ரையாக இருக்கும் இல்லையா, இந்த ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாவக்காயிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோண்டு போட்டோம், ஊறி வரும்போது எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள். சுடுதண்ணி வெதுன்னு இருக்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 10 மிளகு அளவுக்கு சேர்த்துக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த குழம்பு வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பாருங்கள், இதுலேயே 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை
நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். வதக்கி அரைக்கிறதுக்கு தான். வதக்கி அரைக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு புளிக்குழம்புலாம் வைப்போலையே அந்த மெத்தடில் வைக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பெருசாக இருக்க 4-5 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குவோம், ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், 3/4 பாதம் அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் தாளிச்சிடலாம். இதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய். ஆனால் புளிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறோன்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இது வந்து பச்சையாக இருக்க சோம்பு போட்டுக்கலாம். பச்சையானா எதுவுமே வதக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறேன். 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஏற்கனவே அதை அரைக்கிறதுக்கு தான் போட்டோம், இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வேறு எதுவும் தாளிக்க போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். அப்புறம் நல்லா குட்டி குட்டியாக இருக்க சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வதங்கும் போது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குவோம். இந்த குழம்பு வந்து களிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து 2 பெரிய தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டேன். மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிடலாம். பாருங்கள், இதை நல்லா ஊற வச்சு 2-3 வாட்டி கழுவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது இன்னும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் இருக்கு இல்லையா, இதையும் நல்லா கழுவிட்டோம். 2-3 வாட்டி கழுவிட்டோம். பாருங்கள், எவ்வளோ வந்து அழுக்கே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இந்த மாங்காயும் எடுத்து சேர்த்துடலாம். பாவக்காயில் கசப்பு இருக்கும், அதனால் இது 2மே சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வேறு லெவலில் ஆயிரும். இது எங்கள் அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வந்து வெறும் கத்திரிக்காயை மட்டுமே போட்டு இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சைஸ் வந்து வெல்லம் சேர்ப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இதே அளவுக்கு சேர்க்குறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கும் போது அந்த கசப்பு சுவையே எடுத்துரும். குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாம் நல்லா விரும்பி வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வச்சு எல்லா வகையான குழம்பும் வைக்கலாம். இது நம்ம வீட்டு ஹீரோ இது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிடலாம். இதை வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஏன்னா இது எல்லாமே நல்லா காஞ்சி போச்சு இல்லையா. இப்போ நல்லா வதக்கினாலும் இதை வேகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சாதாரணமாக வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வேகுதுன்னா இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உண்டனா ஊற்றிடுங்க. இதெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் அந்த மசாலாவையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். தட்டை வச்சு மூடி வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா பாவக்காயெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி செஞ்சோம்னா எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் சூப்பராக இருக்குது. இதை நான் போட்டே பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆயிடுச்சு. அதை எடுத்து செய்யும் போதே இப்படி இருக்குது. கண்டிப்பாக என்கிட்ட வாங்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சப்போஸ் நிறைய வேணும் அப்படின்றவங்க இப்போயே நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வந்து பாவக்காயெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் வருஷத்துக்கு வச்சுக்கலாம், அதனால் பயப்படாமல் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. இது இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொதிக்கணும் இல்லையா? கொதிக்கும் போது உங்களுக்கு சுண்டும், அப்போ கரெக்டாக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லேஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி வைக்கலாம். தேங்காயெல்லாம் போட்டதுனால பொங்கிடும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம 5 நிமிஷம் ஆச்சு. இந்த குழம்பை வந்து நம்ம மூடி வச்சு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பே பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்ல மணமாக இருக்குது குழம்பு. பாருங்கள், குழம்புல வந்து இந்த மாதிரி ஆடை மாதிரி வடிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்ததுனாலே நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மாங்காய், பாவக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த பாவக்காயும் எடுத்து அப்படியே வச்சு சாப்பிட்லாம். கசப்பே இருக்காது. சூப்பராக இருக்கு. மாங்காய் நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வத்தல் இருந்தால் வத்தல் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பாவக்காய், மாங்காய் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சீசன் டைமில் நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு இதெல்லாம் வந்து கெட்டே போகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.